ஏய் ஜான்சன், என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நேரமா கணக்கு போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, இந்த மந்த் எக்ஸ்பென்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிறியா? உண்மையை சொல்லு. நீ நார்மலாவே இல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு பசிக்குது, சாப்பிட எதனா கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா? சரி. எங்க கிளம்பிட்ட காலையில இவ்வளவு சீக்கிரம்? உனக்கு ஆபீஸ் 10 மணிக்கு தானே? என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அவனை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அப்படியே நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். நீ உண்மையை தான் சொல்றியா? இல்ல எதனா ப்ராப்ளமா இருந்தா என்கிட்ட மறைக்காம சொல்லு. எனக்கு காலையிலே டென்ஷன் ஆகாத. நான் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறேன். என்ன ஹெல்ப்? உனக்கு புவன் தெரியும்ல? ஆமா, அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு கேன்சரு. ஐயோ கடவுளே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். டாக்டர் இன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவனால் தனியாக மேனேஜ் பண்ண முடியாது, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். நான் உன்னை வேற சந்தேகப்பட்டுட்டேன். ஆமா, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா நிறைய செலவாகும்ல. புவன் எப்படி பார்ப்பான்? டாக்டர் வேற ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னு சொல்ற. காசு பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கான். ட்ரீட்மெண்ட்லாம் அதுலேயே கவர் ஆகிடும். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மெடிக்கல் பில்லாம் கவர் ஆகுமா? ஆமாம், மெடிக்கல் பில்லும் கவர் ஆகிடும். லேக்ஸ்லேருந்து க்ரோர் வரைக்கும் ஆகும். லேக்ஸ்ல இருந்து க்ரோர் வரைக்குமா? அப்ப இன்சூரன்ஸ் கட்டுறதெல்லாம் அதிகமா தானே இருக்கும். அதிகமாலாம் இல்லை. ப்ரீமியம் கட்ட வேண்டிய தொகையே பார்த்தோன்னாக்கா 400 500 வரைக்கும் தான் ஒரு மாதத்துக்கே. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற நேரத்தில் பேப்பர் ஒர்க்கு, கிளைம் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண ஒரு டெடிகேட்டட் ஹெல்த் மேனேஜர் கூடவே இருப்பாங்க. இப்போ சில ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்லலாம் டயபெட்டிஸ், தைராய்டு, பிபி, ஆஸ்துமா மாதிரி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கும் டே 1ல இருந்தே கவரேஜ் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் பவுனோட ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஸ்மூத்தா நடக்கும்ல. சரி, இதுக்கப்புறம் நான் ஒரு வேலை பண்றேன். தினமும் நான் காலைல டிஃபன் ரெடி பண்ணி தரேன். நீ போகும்போது எடுத்துட்டு போனேன். இதுவும் நல்ல ஐடியா தான். யாருக்குமே லைஃப்பில் என்ன நேரம் எப்போ வரும்னு தெரியாது. எஸ்பெஷலி ஹெல்த் எமர்ஜென்சி மாதிரி விஷயங்கள் வார்னிங் கொடுத்து வராது. அதனால் நீங்களும் உங்கள் ஃபேமிலி இப்போவே ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. என் பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளான் கம்பேர் பண்ணிக்கலாம். ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னரோட பெஸ்ட் பிளான் ஈஸியாக ஆன்லைன்லேயே பார்க்கலாம். சில பிளானுக்கு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது.